மக்களே, இந்த சண்டே நம்ம போன இடம் தான் சிஜே பிளாசா ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு ஏன் போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் லைஃப் ஸ்டைல் எக்ஸிபிஷனுக்கு தான் போயிருந்தோம். அக்டோபர் 4, 5, 6 அப்படின்னு 3 நாள் நடக்கிற இந்த எக்ஸ்போவில் லாஸ்ட் டேயான 6th தான் நம்ம போயிருந்தோம். இந்த எக்ஸிபிஷனுக்கு போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, இந்த சிஜே பிளாஸாக்குள்ளே போய் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் போனோம். ஸோ அந்த ஆசை நிறைவேற்றம்னு சொல்லலாம். ஹோட்டல் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது. இந்த எக்ஸ்போவில் என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்போவில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸில் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் சாரீஸ், சுடிஸ்ன்னு நிறைய வெரைட்டி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜுவல் செட், ஹேண்ட்மேட் ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிளிப்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் டேட்ஸு, ப்ரௌனிஸு, சப்பல்ஸு, உங்களுக்கு என்ன வேணும் எல்லா மெட்டீரியலுமே இங்கே இருந்தது. ஒரு லைஃப்க்கு தேவையான எல்லாமே இருந்தது. அதனால தான் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்போன்னு வச்சாங்களோ என்னவோ தெரியல. ஸோ பேசிக்கான நீட்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு எல்லாமே இருந்தது. இங்கே நம்ம வந்தப்போ இந்த அக்கா நமக்கு ஸ்வீட்டாக சிரிச்சிட்டே ஒரு ஹேண்ட்பேக் தந்தாங்க. அதில் 2 சாக்லேட் தந்தாங்க. இந்த எக்ஸ்போவில் இன்னும் நாங்கள் புதுசாக ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணது அப்படின்னா இந்த ட்ராயிங் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம லைவ் ட்ரா வரைஞ்சி பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம லைஃப்பில் யாருக்கும் வரைஞ்சி நம்மன்னு பார்த்ததில்ல. ஸோ நம்ம குட்டி வாழ் இங்கே எங்கேயும் போயிட்டு இருந்தாலும் ஸோ இவ்வளோ ஒரு ஆர்ட் பண்ணலாமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு இடம் வந்துச்சு. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம பாப்பா வரைய சொன்னோம். ஸோ அவங்க ரொம்ப அழகாகவே நம்ம பாப்பா வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அங்கேயும் இங்கேயும் போடுறதுனாலே ஒரு பிக் எடுத்து அந்த பிக் வச்சு இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க பின்னாடி இருக்கிற எல்லாமே அது அவங்க பண்ண ஒர்க்காமா. ஸோ நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா, அவங்களோட இன்ஸ்டா ஐடியை கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒர்க் ஃபினிஷ் நல்லா பண்ணித்தராங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட லவபிள் ஒன்றுக்கு இந்த மாதிரி ஒன்று ப்ரெசென்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் லவபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களோட ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் மது ஆர்ட்ஸ். அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த ஜஸ்ட் நோட்டில் இருக்கிற செரிஃப் தம்பி வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. அங்கே பார்த்தீங்க அந்த எஜிபிஷனை பற்றி அவரும் பேசுகிறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம ஒரு செல்ஃபியை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு அவங்க நாங்கள் பாய் சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து